என்னோட பேர் ஸ்னேகா. நான் பிகாம் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பில் நான் எப்படி ஜீசஸை மீட் பண்ணேன், ஜீசஸ் எனக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்டிமோனியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலி. நான் 11th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையில் ஒரு பெரிய லாஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா வேலைக்கெலாம் எங்கேயும் போனது கிடையாது. அந்த டைமில் வந்து எங்களோட வீட்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு. எங்களுடைய சொத்துக்களெல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு. எங்களுக்கு கடன் அதிகமாக ஆரம்பிச்சுது. எங்களுக்கு நிறைய சூசைடல் தாட்ஸ். எங்களுடைய சூசைடல் தாட்ஸில் எங்கள் அப்பா அடிக்கடி என்ன வார்த்தை சொல்வார் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்க ஹெல்த்து வெல்த்து, எங்களுக்கு இருந்த அந்த குட்வில் நல்ல பேர் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி பேசினதை நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ எங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி எங்கள் அப்பா ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் நினச்சேன், அவங்களுக்கு இதுக்கு மேலே குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டர்ஸும் சுற்றி இருக்கவங்களும் சொல்ல அந்த டைமில் எங்கள் அம்மா சர்ச் போனாங்க. அதுக்கு பிறகு தான் நானும் என் தம்பியும் பிறந்தோம். ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவால் சர்ச் போக முடியல. ஸோ இப்போயும் நம்ம வீட்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. நம்ம ஒரே ஒரு தடவை சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம், ஏசப்பா நமக்காக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படி தான் நாங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க எங்கள் வீட்டில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. என்னோட லைஃபே ஃபுல் ஆஃப் டெஸ்டிமோனியாக மாறிச்சு. ஒரு தடவை நான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிளாஸ் ஒர்க் நோட் தேவைப்பட்டது. 2 டேஸில் அதை நான் சப்மிட் பண்ணணும். அந்த டைமில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஏசப்பா கிட்ட என்ன கேட்டாலுமே ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல் கேட்ட ஒரு பொருள் வந்து அதுதான். நான் போய் ஏசப்பா கிட்ட போயிட்டு அந்த கேட்டுட்டு நான் வந்தேன். அன்றைக்கி ஈவினிங் ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு எம்டி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து, இந்த பேப்பரில் உனக்கு தேவையான எல்லா நோட்டும் எழுது, உனக்கு மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா பசங்கக்கிட்டையும் இந்த லிஸ்ட்டை நீ வாங்கிட்டு வந்து கொடு, ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டது நிமித்தமாக ஏசப்பா யார்கிட்டையோ பேசி அந்த நோட் எனக்கு கிடைக்கும்படியாக செய்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி ஒரு நாள் எங்கள் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வேலைக்கு போகல, எங்ககிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. அந்த டைமில் சாப்பிட எதுவுமே இல்லாத டைமில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அந்த மாவை ஊற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆகிட்டு ரொம்ப நேரமாக கரண்ட்டே வரல. நாங்கள் நினச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி பட்னி தான் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அதை பற்றிலாம் பெருசாக கவலை இல்லை. நாங்கள் எப்பயும் போல் 8 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுக்காக போயிட்டோம். உண்மையாக சொல்கிறேன், அந்த ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஏசப்பா கிட்ட எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கவே இல்லை. நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க எங்களுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டு, இது நான் உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் ஜெபிச்சுட்டு தானே இருக்கீங்க, எனக்காகவும் சேர்த்து ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல அற்புதங்கள் ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் சர்ச் போக ஆரம்பித்த புதுசில் ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலை ஆக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லா மனுஷங்களும் எங்களை சுற்றி இருந்தவங்க பெருசாக எங்களுக்கு உதவி செய்யலை, யாராச்சும் உதவி செய்வாங்களா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த உலகத்தையே படைத்த கர்த்தர், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், உனக்காக நான் பேசுவேன், வழக்காடுவேன்னு சொன்னார். அவர் சொன்னபடி எங்கள் அப்பாவை குடியிலிருந்து விடுதலை ஆக்குனார். எங்கள் அப்பாவுக்கு இருந்த பலவீனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. நாங்கள் ஃபேமிலியாக பேப்டிசம் எடுத்தோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. நாங்கள் சென்னைக்கு மூவ் ஆனோம். இந்த மாதிரி ஏசப்பா நாங்கள் கேட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இத்தனை நாள் நான் போய் கேட்டதை ஏசப்பா எனக்கு செஞ்சார். ஆனால் நான் என்னோடய லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுத்தேன், இனிமேல் என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஏசப்பாவுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய காலேஜ் லைஃப் நான் ஏசப்பாக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். நான் அவர்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்று தான், நான் எந்த காலேஜ் போனாலும் பரவாயில்ல, அந்த காலேஜில் நான் ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் ஜெபித்தேன். எனக்கு சென்னையில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு காலேஜில் ஏசப்பா சீட் கிடைக்க செஞ்சாங்க. அதுவுமே என்னோடய லைஃப்பில் ஈஸி கிடையாது. ஏன்னா நான் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் நான் காலேஜ்க்கே போகல, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. இன்னொன்று, நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம், ஆனால் நான் போன காலேஜில் எல்லாமே இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் என் கூட இருந்தவங்க எல்லாருமே 3 பப்ளிக் எழுதியிருந்தாங்க, நான் 2 பப்ளிக் தான் எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த எல்லா காரியங்களையும் தாண்டி ஏசப்பா எனக்கு அந்த சீட்டை வந்து கிடைக்கும்படியாக செஞ்சாங்க. இப்படி எல்லா ட்ராபேக்ஸையும் தாண்டி நான் போய் அந்த டிபார்ட்மெண்ட் வாசலில் நிற்கும்போது அந்த மேம் சொன்னாங்க, இது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது, நாங்கள் உனக்காக எங்கள் சீட் அலோகேட் பண்ணியிருக்கோம், நீ போய் உன் டிசியை வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. என் டிசி கூட அப்போ இல்லை. ஸோ இப்படியா எனக்கு அற்புதமாக அந்த காலேஜும் ஏசப்பா வந்து கிடைக்கும்படியாக செஞ்சாங்க.
நான் கேட்டது அங்கே ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்னு. ஆனால் அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது அந்த காலேஜில் இருந்த ஃபெலோஷிப் மூலமாக தான் எனக்கு பிரியாக்காவும் ஷாரோன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸும் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ இங்கே வந்து ஏசப்பாக்காக நான் வாழணும்னா அது எப்படி வாழணும், நான் என்னெல்லாம் ஏசப்பாக்காக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஷாரோன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் தான் கைட் பண்ணாங்க. என் வாழ்க்கையில் நான் ருசித்து பார்த்த கர்த்தரை மற்றவர்களும் ருசித்து பார்க்கும்படியா அந்த ஃபெலோஷிப்பில் நான் அநேகருக்கு என்னோட சாட்சியை சொல்லும்படியா ஏசப்பா எனக்கு அங்கே ஒரு வழியையும் திறந்தருளினாங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலே இங்கிலீஷே பேச தெரியாத எனக்கு, தமிழ் மீடியம் படித்த எனக்கு ஏசப்பா வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டரோட அந்த காலேஜ் விட்டு வெளியே வரும்படியாக ஏசப்பா பெரிய கிருபையை செஞ்சாங்க. நான் போய் ஒவ்வொரு தடவையும் ஏசப்பா கிட்ட என்னெல்லாம் ஜெபிச்சேனோ அதை பெற்றுக்கொண்டேன். ஆனால் எப்போ நான் என் லைஃப்பை ஏசப்பா கையில் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதா என் லைஃப்பில் நடக்கணும்னு நான் கொடுத்தனோ அப்போலேருந்து ஏசப்பா என்னோட லைஃப்பில் எது பெஸ்ட்டோ அதை தான் எனக்கு கொடுத்தாரு. இதே மாதிரி என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் அன்னைக்கு என் லைஃப் ஜீசஸ் இல்லாமல் இருட்டாக இருந்தப்போ என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் கூட ஒரு வேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் உங்களுக்கே கூட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஒரு தாட் இருக்கலாம். என் லைஃப்பில் மாற்றின ஜீசஸ், என்னோடய ஃபேமிலியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஜீசஸ், நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி உங்களோட லைஃப்பையும் அவர் மாற்ற முடியும். நீங்களும் அவரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். தேங்க்யூ. என்னோட சாட்சி நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஷாரோன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ்க்காகவும் நன்றி.